காலை வணக்கம் அன்புறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னடா காலையிலே பூந்தோட்டத்துக்குள்ள நின்று வீடியோ எடுக்கிறாள்னு யோசிக்காதீங்க. போற வழியில ஒரு பூந்தாலியை கண்டுட்டேன். அதில் வச்சு உங்களுக்கு காலை வணக்கம் பூவோட சொல்லுவோம்னுட்டு காலை வணக்கம் உங்களுக்கு சொல்றதுக்கு இந்த பூந்தாலியில எடுத்தனா. இதுதான் இந்த பூந்தாலி. பாருங்க பாருங்க, இந்த ரோட்டை எப்படி பாருங்க கழுவி விட்டுருக்காங்க. காலையிலே கழுவி விட்டுருவாங்கன்னு சொன்னா புழுதிகள் பறக்காம. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றபடியும் ரோட்டெல்லாம் விரிச்சோடி போய் கிடக்குது, சனங்களே இல்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில பின்னெரும்புல நிறைய சனங்களாக இருக்குன்னு சொன்னால் எல்லாரும் லீவு தானே, எல்லாரும் இங்கே தான் வந்து ஒன்று கூடுவாங்க. இந்த இடத்துல தான் எல்லாரும் வந்திருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்லாம் நடக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை தான். ஒரு சிலருக்கு வேலை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டல் அந்த இந்த வேலையெல்லாம் இருக்குன்னா சில பேருக்கு அந்த மாதிரி. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை தான். ரோட்டை கிடக்கும் பாருங்க, ரோட்டெல்லாம் கழுவிட்டாங்க. காலையிலே வந்து மிஷின் வந்து எல்லா ரோட்டையும் கழுவிட்டு போயிடுவாங்க. எல்லாம் ஈரமாகவே இருக்கும். ஆனால் ஏற்கனவே இந்த நாடு பனி விழுந்து ஈரமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிலை கண்டோடனே அவங்களுக்கு இன்னும் டஸ்ட் பறக்கும்னு சொல்லிட்டு புழுதியாக முடிச்சுட்டு அவங்க ரோட்டு ஃபுல்லாக தண்ணி அடித்து கழுவிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஒரு பேக்கரி இருக்குது முடியத்தில், ஆண்டி எல்லாம் வண்டி குடிக்கலாம். ஆனால் இந்த பக்கம் இன்னும் கழுவுப்படலை போல் கிடக்குது. கழுவிட்டாங்க ஆனால் குப்பையில் எடுக்கலை, அப்பப்போ குப்பை கிடக்குது. கொஞ்சம் குப்பை கிடக்கு. ஏன்னு சொன்னால் இரவில் இங்கெல்லாம் இந்த ரோட்டு ஃபுல்லாக பாட்டி மாதிரி அப்படியே எல்லோரும் இருந்து சாப்பிட்டு கொண்டு டான்ஸ் எல்லாம் ஆடி கொண்டிருப்பாங்க. இந்த ரோட்டு ஃபுல்லாக அப்படித்தான் செய்வாங்க. அதால் கொஞ்சம் குப்பைகள் எடுக்கணும், அப்படியே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. இனி வெயில் காலம் தொடங்கிட்டு தானே, அங்கங்கே இப்போ இப்படி ஒரு தண்ணி தாங்கி வச்சுருப்பாங்க. அதில் எப்படி சாணி வச்சுருப்பாங்க. அங்கே பறவைகள்லாம் வந்து இல்லை தண்ணி குடிச்சிருக்கோம். இது நல்ல தண்ணி தான். ஆனால் டூரிஸ்டாக்கெல்லாம் வந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போவாங்க, ஹோட்டலெல்லாம் நடத்திட்டு போவாங்க. தண்ணியை தொட்டம் கையெல்லாம் முறைச்சி போயிட்டு அவ்வளோ கிளீனாக இருக்குது அந்த தண்ணி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்தாருக்கு மேலே இருக்க கூரை அது தங்கத்தால் செய்த கூரை. அதுதான் மரியாண்ட மகாராணி வாழ்ந்த அரண்மனை. இதுதான் பார்த்தீங்களா? அவங்க இங்கே தான் வாழ்ந்தவங்களாம், இந்த அரண்மனையில் தான் அவங்க வாழ்ந்தவங்களாம். ஒரு நிறைய பிள்ளைகள். இன்றைக்கு கொஞ்சம் வெயில், இனி வெயில் காலம் தொடங்குது தானே, இனி ஜாலி தான். இந்த இடம்லாம் நிறைய சனங்கள் வந்து இருப்பாங்க பின்னேரத்தில். இப்போ பாருங்க ஒருத்தருமே இல்லை. ஆனால் பின்னேரத்தில் பார்க்க மாட்டேன்னு நிறைய பேர் இருப்பாங்க இந்த ரோட்டை ஃபுல்லாக. இந்த வேலை செய்கிற இடம் வந்துட்டு, அதால் நான் இந்த வீடியோவை இப்போ நான் முடிச்சுக்கொள்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த மொக்க வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. நீங்கள் பார்த்ததில் மிக்க நன்றி. பாய் பாய்.